வணக்கம் குட்டி பிள்ளைங்களா. நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒழுக்கத்தை பற்றி தான். ஒழுக்கம்னா என்ன? நம்ம உண்மையாக இருக்கணும், கடமை தவறாமல் இருக்கணும், அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கதைக்கு போகலாமா? அதாவது முகமது பஷீர் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய எழுத்தாளர். அவர் கேரளாவில் வைக்கம்ங்கிற ஊரில் வாழ்ந்து வந்தார் முந்தி. அப்போ ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அவர் அப்படியே வாக்கிங் போய்கிட்டே இருப்பாராம். அப்போ ரொம்ப தூரம் நடந்து வந்துடுவார், ஒரு 4 கிலோமீட்டர்கிட்ட. அப்போ அவருக்கு ரொம்ப பசி எடுத்துருமா சாயங்காலமாக. அப்போ என்ன செய்யலாம்னா, பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் பார்ப்பாராம். சரி போய் சாப்பிடுவோன்ட்டு போயிடுவாராம். போய் உட்காந்து என்ன வேணும்னதும் 2 இட்லி கொடுங்கன்னு சரின்னு 2 இட்லி சாப்பிட்டாராம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு பார்த்தா அவர் பர்ஸ் இருக்காதான். அவர் ஒரு வேஷ்டியும் ஜிப்பாவும் போட்டுப்பாராம். கொஞ்சம் வயசான மனிதர். அப்போ என்ன பண்ணான்னு தயங்கி இந்த கல்லாக்கு உட்காந்துருப்பார்ல அவர்கிட்ட போவாராம். அப்போ இவர் முழிக்கிறத பார்த்துட்டு அவர், என்ன பர்ஸை தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாராம். இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமாய்யா அப்படின்னு. இதே பொழப்பாக தான் போச்சு அப்படின்னா நம்ம சட்டையை கலட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிருமா. அங்கே ஒரு 10-20 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். ஆனால் யாருமே இதை கண்டும் காணாத மாதிரி இருப்பாங்களாம். இவர் என்ன பண்ணான்னு தெரியாமல் சரின்னு ஜிப்பாவை கழட்டிடுவாராம். அப்புறம் அந்த ஆள் கல் மனசோட திருப்பியும் வேஷ்டியும் கலட்டியா அப்படின்பாரான். அதனால இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குமா, ரொம்ப உடம்புலாம் கூசுமா. இவர் ஒரு பெரிய எழுத்தாளர். இவர் வேணும்னு இப்படி பண்ணலை, பர்ஸ் இருக்குன்னு நினப்பில் சாப்பிட்டுட்டாரு. 2 ரூபா தான், அதையும் கொடுக்க முடியலேன்ட்டு ரொம்ப கண்ணீராக வருமா. அப்போ வெளியே இருந்து ஒரு பிச்சைக்காரன் ஓடி வருவானா. ஐயா ஐயா அப்படின்னு எல்லோரும் பார்ப்பாங்க. அந்த கல்லால் உட்காந்துட்டு, ஐயா அவரை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, அவர் ஒரு பெரிய மனிதர், இந்தாங்க அவருக்கு பதில் நான் 2 ரூபாய் கொடுக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குமா. சரி அந்த ஆபத்து நேரத்தில் அவன் உதவி செஞ்சானேன்னு அவனை நன்றியோடு பார்ப்பாரான். சரின்னு சொல்லிட்டு அந்த கல்லால் அந்த 2 ரூபாய் வாங்கிக்கிடுவானா. அங்கே உள்ளவங்க யாருமே இது எதுவுமே நடக்காத மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். சரின்னு இவர் மனசு வேதனையோடு அவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாரான். அப்போ அவன் சொல்லுவானா, இருங்கய்யா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன குடிசை இருக்குமா. அதுக்குள்ளே போயிட்டு அங்கே கையில் வரும்போது நிறைய பர்ஸோடு வருவானா. இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குமா. ஓரளவு புரிஞ்சிருமா அவன் ஒரு திருடன்னு சொல்லிட்டு. அப்போ சரி அவன் திருடனாக இருந்தாலும் நம்மளை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காப்பாற்றிருக்காம ஒரு தெய்வத்துக்கு தான் சமம்னு நினச்சிக்கிடுவாராம். அப்போ அவன், ஐயா இதில் உங்கள் பர்ஸு எதுயா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவர் பார்ப்பாராம். அதில் இவர் பர்ஸ் இருக்குமா. அப்போ இவர் மனசில் நினைப்பாராம், ஐயோ நம்ம ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் இருந்தோம், அந்த நேரம் நல்ல மனிதர்கள் யாரும் காப்பாற்றலை. ஆனால் ஒரு திருடனாக இருந்தாலும் அவன் ஒரு மனசு இறங்கி நம்மளை காப்பாற்றிருக்கான். இப்போ நம்ம பர்ஸு இதுதான்னு சொல்லிட்டோம்னா அப்போ இவன் என்ன நினைப்பான், ஐயோ இவர் பர்ஸை போய் திருடிட்டோமே, இவர் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு நம்ம உள்ளாக்கிட்டோமே, இவர் எவ்வளோ மனம் நொந்திருப்பாருன்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருவான் அந்த திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணுக்குன்னே இதில் என் பர்ஸு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாராம். அப்போ இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் அவர் ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடுவாராம். அப்போ இந்த திருடன் என்ன பண்ணுவானா, ரொம்ப மனசு உடஞ்சிருவானா. அவனுக்கு தெரியுமா இவரோட பர்ஸை நம்ம தான் திருடணும், அதில் தான் இருக்குது, இந்த இவரோட பர்ஸு இதுதான்னு தெரியுமா. அப்போ அவர் எவ்வளோ நல்ல உயர்ந்த மனிதராக இருந்தால் நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு என் பர்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு, இப்படிப்பட்டவரோட பர்ஸையாக திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவருக்கு ஒரு நன்றி செய்கிறதுன்னா நம்ம வாழ்நாளெல்லாம் இனிமேல் திருடக்கூடாது, உழைச்சி சம்பாதிச்சு வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணி அன்னையிலேருந்து திருடுற தொழிலே விட்டுருவானாம். பிள்ளைங்களா, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், நம்ம ஒழுக்கமாக இருந்தால் நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் நம்மளோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் நம்ம ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கலாம், முன் உதாரணமாக இருக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க பொம்பளை பிள்ளைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்சிமம் பொம்பளை பிள்ளைகளுக்கு உங்கள் அம்மாவோட குணம் இருக்கும்பாங்க. அப்போ அம்மா நல்ல குணங்களோடு இருந்தால் தான் பிள்ளையும் நல்ல குணமாக வளரும். அதேமாதிரி அப்பாவும் நல்ல ஒழுக்கமாக நல்ல பண்புகளோடு இருந்தாருன்னா அதை பார்த்து வளர்கிற பையனும் மகனும் ஒழுக்கமாக இருப்பான். புரிஞ்சுதா? நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் பார்ப்போம். பாய்.